Daily. Taste the Daily. டாக்டர் சரவணன், இப்போ என்னன்னா அதிமுக தேர்தல் அறிக்கை வெளியீடு வரைக்கும் அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி நகர்ந்து வந்து கொண்டே இருக்கிறீங்க, தேர்தலை நோக்கி போயிட்டே இருக்கிறீங்க. ஆனால் திமுக ஏன் இன்னும் விருப்ப மனு கூட அவங்க வாங்கலை, விருப்ப மனு கூட விநியோகத்தை கூட அவங்க தொடங்கலை, இதுக்கப்புறம் வேட்பாளர் தேர்வு பண்ணி இன்டர்வியூ நடத்தி இன்னும் எவ்வளோ பெரிய ப்ராசஸ் இருக்குது, டைம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கோ தேர்தலுக்கு? நீ பாத்தீங்கன்னா பொதுவா தமிழ்நாட்டோட அரசியல் களத்தை பார்த்தீங்கன்னா மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா காலத்துல இருந்து முதல் அறிவிப்பு அதிமுக தான் வரும். முதல்ல இது விருப்ப மனு விநியோகம் எல்லாமே அம்மா அவங்க ஆணித்தரமாக ஸ்டபான எடுத்து டக்கு டக்கு டக்குன்னு செய்வாங்க, அழுத்தமாக செய்வாங்க. அதே பாணியை ஐயா எடப்பாடியார் இப்ப கடைபிடிக்கிறார். நீங்க பாத்தீங்கன்னா விருப்ப மனுக்கள் மட்டும் 11,000 பேருக்கு மேல 234 தொகுதிக்கு வாங்கியிருக்கிறாங்க. 2000 வச்ச மனு ஐயா போட்டியிடணும்னு அவங்கவுங்க தொகுதியில் விருப்பப்பட்டு தொண்டர்கள் கேட்டுருக்குறாங்க. அடுத்த நடவடிக்கை பாருங்களேன், கூட்டணி ஒரு பக்கம் அது போய்கிட்டே இருக்குது. இப்போ 23ஆம் தேதி எல்லாரும் மேலே ஏறிடுவாங்க. அதனால ஒரு வேகம், ஏன்னா இது இங்க வெற்றி இந்த பக்கம் நிச்சயம் அப்படின்ற ஒரு உற்சாகம் இருக்கிறது, கழக தொண்டர்கள்ட்ட இருக்கிறது. அதுக்கு குறிப்பா பொதுச் செயலோட பயணம் தான் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம்ன்ற அந்த எழுச்சி பயணமானது நெருக்கிய ஒரு 180 190 தொகுதிகள் போயிட்டாரு. ஃபைனல் ரவுண்டுக்கு மட்டும் சென்னை பக்கம் கொஞ்சம் வச்சிருக்கிறாரு. அப்ப மக்கள்கிட்ட செய்தி போயிருச்சு, இந்த திமுக உடைய அவலமான ஆட்சியை மிக தெளிவாக எடுத்து கொண்டு போயிட்டாரு. அங்கங்க அதுக்கான பரிகாரங்களையும் சொல்லிட்டார். ஆட்சிக்கு என்ன செய்ய போறோம் அப்படின்ற விஷயங்களையும் அவர் தெளிவாக குறிப்பிட்டு விட்டார். இப்ப பொங்கல் அன்னைக்கு பொங்கல் பரிசாக ஒரு 5 முத்தான அறிவிப்புகளையும் கொடுத்திருக்கிறார். அப்ப இதெல்லாம் இருக்கு. திமுக சைடு அது தோல்வி பழப்புற ஒரு அணி. அது போன தேர்தல்ல ஒரு 10 கட்சி கூட்டணியை வச்சு அவங்க ஜெயிச்சாங்க. அந்த 10 கட்சிக்கான ஓட்டுன்றது 10.83% அந்த சதவீதம் அவங்களுக்கு இருந்தது. அப்ப கூட்டணி இல்லாம திமுக ஒரு காலம் தமிழ்நாட்டு அரசியல்ல ஜெயிச்சதே கிடையாது. அதுதான் அதோட உண்மை நிலை இன்னைக்கு. அப்ப அதை இப்ப அந்த கூட்டணி கட்சிகள் அமைதின்றது புலி பதுங்கும் பாயறதுக்கு. அப்ப சிறுத்தையும் பதுங்குது பாயறதுக்காக. அப்ப காங்கிரஸ் பாத்தீங்கன்னா 60 சீட்டு நெருக்கடி கொடுக்குறாங்க, கூட்டணி ஆட்சிக்கு வேணும்ன்றாங்க. இந்த பக்கம் அவரு அண்ணன் திருமாவளவன் கேட்கிறாரு, மதிமுக லேசா பண்ணி பார்த்துட்டு இப்ப டாஸ்மாக் எதிரான பயணம்ன்றது அது ஆளுங்கட்சிக்கு எதிரான ஒரு நடைபயணம் தான். ஆனா இதே ஒரு காரணத்தை சொல்லி அதுக்குள்ள வைக்க வந்துகிட்டு இருக்கிறாரு. கம்யூனிஸ்ட் ஒரு பக்கம் போராட்டங்கள் நடத்துறாங்க, ஆளுங்கட்சியை எதிர்த்து அறிக்கைகள் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இது எல்லாம் திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க. எங்களுடைய 10-11% ஓட்டை வச்சுதான் நீ ஜெயிச்சிருக்கிற, ஆட்சிக்கு வந்திருக்கிற, இந்த தடவை எங்களுக்கான அதற்கான பிரதிநிதித்துவம் கொடு, எங்களுக்கு சீட்டு நிறைய கொடு, கூட்டணி ஆட்சி கொடு அப்படின்னு இருக்கு. அப்ப உதயநிதியே ஒரு இதுல சொல்றாரு, கை நம்மளை விட்டு போயிடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்றாரு. அப்படின்னு என்ன போயிட போகுதுன்னு அர்த்தம். அப்ப இந்த மாதிரி அந்த திமுக இதுல ஏற்கனவே 4.5 வருஷத்துல 4 லட்சம் கோடிக்கான ஊழல், 5 லட்சம் கோடிக்கான கடன் வாங்கியிருக்காங்க எக்ஸ்ட்ராவா பண்ணி 9 லட்சம் கோடி. டாக்டர் சரவணன், இப்ப என்னன்னா நீங்க சொன்ன விவகாரம் எல்லாமே நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதை ரொம்ப அழகா அதை நீங்க நினைவு கூர்ந்தீங்க. ஆனா அதை எல்லாத்தையும் தாண்டி திமுக கூட்டணி மற்றும் திமுகவோட அந்த அமைதி இருக்கு இல்லையா? ஏன்னா கிட்டத்தட்ட தேர்தல் அறிவிப்புக்கு ஒரு 50 நாட்கள் கூட இல்லை. ஏன்னா எப்போ பிப்ரவரியில் வருமா இல்லை மார்ச் முதல்லையே வந்துருமா தேர்தல் அறிவிப்பு அப்படின்னு நமக்கு தெரியலை. இன்னும் ரொம்ப குறுகிய நாட்கள் தானே இருக்கு. இப்போ வரைக்கும் ஏன் அவங்க எந்த விதமான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை, தேர்தல் தொடர்பான வேலைகளை ஏன் தொடங்கலை? அதற்கும் இப்போ காங்கிரஸ் கூட இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைக்கும் என்ன சம்பந்தம்? அவங்க பேச்சுவார்த்தைக்கான ஒரு குழு அமைச்சாங்கன்னா ஒவ்வொரு கட்சியும் இப்ப அவங்களுக்கான சீட்டை கேட்பாங்க. கம்யூனிஸ்ட் நிறைய கேட்பாங்க. அண்ணன் திருமா டபுள் டிஜிட்ல கூடுதலாக கேட்பாரு. மதிமுக அப்ப டபுள் டிஜிட்னு சொல்லிட்டு இருக்காங்க, அவரோட பையன் சொல்லிட்டு இருக்காரு துரை வைகோ. காங்கிரஸ் ரொம்ப போயிருச்சு, பாதி கேட்பாங்க போல இருக்கு. அதனால இதெல்லாம் பயந்து இருக்கிறாங்க. நான் ஒரு டாக்டர் அப்படி பாக்குறேன். நான் சைக்கலாஜிக்கலா பாத்தீங்கன்னா பரீட்சை எழுத போயில மாணவர்கள் கேள்வி பதில் தெரிஞ்சுட்டா வேகமா எழுதிக்கிட்டு இருப்பான். தெரியாத ஆள் பாத்தீங்கன்னா ரொம்ப தடுமாறி என்னத்தை எழுதுறத முடிச்சுக்கிட்டு அவ்வளவுதான் ஃபெயிலாயிரும் போல அப்படின்னு அந்த இது வந்துருச்சு. திமுக கிட்ட தமிழ்நாட்டு அரசியல்ல 5 வருஷம் கழிச்சு ஆட்சியே கிடையாது. ஒரு பதற்றமோ தடுமாற்றமோ திமுக கிட்ட வந்துருச்சுங்கிறீங்களா? வந்துருச்சு. சரி, உங்க அந்த உளவியல் ரீதியாவே நான் அந்த கேள்வியை முன்வைக்கிறேன். இப்ப திமுக பதட்டமா இருக்கு, நடுக்கமா இருக்கு அப்படின்னா அதை பார்க்கக்கூடிய திமுகவோட தொண்டர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கும் அந்த பதற்றம் டிரான்ஸ்பர் ஆகுமா ஆகாதா? அவங்களுக்கும் அந்த பதற்றம் தொற்றிக்கொள்ளுமா இல்லையா? நிச்சயமா இருக்கிறது. இப்ப நான் மதுரையில் இருக்கிறேன். மதுரையில் இருக்கக்கூடிய நிறைய திமுக தொண்டர்கள் நிர்வாகிகளை விட தொடர்புல தான் இருக்காங்க, பேசுறாங்க.
அவங்க எல்லாம் சொல்றது என்னத்தங்க ஆட்சி பண்ணி ஒருத்தர் யாரும் நல்லா இல்லைங்க, மக்களும் நல்லா இல்ல, நாங்க கட்சிக்காரங்களும் நல்லா இல்ல, பூரா இந்த அமைச்சர்கள் எல்லாம் இருந்துகிட்டு பூரா எல்லாத்தையும் கொள்ளையடிச்சு ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டாங்க, அதனால ஒரு இடைவெளி எங்க கட்சிக்கு கொடுத்தாதாங்க நல்லதுன்னு திமுக காரவங்க வாயிலிருந்தே வருது. அதுதான் இன்னைக்கு உள்ள உண்மையான ஒரு நிலை. அப்ப திமுக தலைமை ஒரு மாதிரி சம்பிச்சு போய் நிக்குது. என்ன பண்றதுன்னே தெரியல அவங்களுக்கு. பேச்ச ஆரம்பிச்சா ரொம்ப பஞ்சாயத்தாயி சீக்கிரம் விலகின மாதிரி செய்தி ஆயிருமோ, பத்திரிகைகள் வந்துருமோ, அதனால முடிஞ்ச அளவுக்கு தள்ளி கொடுப்போமா கடைசி வரைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் கடைசி நேரத்துல பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு அசால்ட்டா இருக்கிறாங்கன்னு சொல்றீங்கன்னு எடுத்துக்கவா? தோத்துட்டான், போர்ல தோத்தாச்சு, சண்டைக்கு போவீங்க, வெற்றி பெற்று காயப்பட்டாலும் மருந்து போடுவீங்க, சந்தோஷமா போட்டுக்குவீங்க. ஓகே, புரியுது. தோத்துட்டாலும் அவ்வளவுதான், அழுத்துக்கிட்டு ஆனா ஒரு மருந்து போடுவீங்க. புரியுது, புரியுது. அவங்க தோல்வி நோக்கி போறாங்க. அந்த புண்ணுகளுக்கான மருந்துகள் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓகே, நன்றி. நான் திரும்ப உங்ககிட்ட வரேன். கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. புரியுது. நான் திரும்ப உங்ககிட்ட வரேன். டாக்டர் சரவணன், இப்ப என்னன்னா திமுக கூட்டணி விசஸ் அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை வேலைகள் எல்லாத்தையும் தாண்டி தொண்டர்கள் களத்துல வேலை செய்யறது அப்படிங்கிறது தான் எல்லா கட்சிகளுக்குமே அவங்களுடைய வெற்றி தோல்விகளை தீர்மானிக்கும். அந்த அடிப்படையில பார்த்தா திமுக களத்துல எப்படி வேலை செய்யறாங்க, அதிமுக களத்துல எப்படி வேலை செய்யறாங்க? என்கிட்ட இப்ப இதே இருக்குது, டாக்குமெண்டே இருக்கு. திமுக ஒருத்தர் பதிவு பண்ணி இருக்கக்கூடிய ஒரு விஷயம், ரொம்ப சோர்ந்து போயிருக்காங்க திமுக தொண்டர்கள் எல்லாம். அதிமுக அப்படி இல்ல, சுறுசுறுப்பா இருக்காங்க களத்துல. பூத் கமிட்டி 9 பேர் கொண்ட பூத் கமிட்டி அமைச்சு ரொம்ப அருமையா வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ணன் விஜய் சொன்ன மாதிரி திமுக இந்த மயான அமைதி கூட பணத்தை பதுக்கிறதுக்கான விஷயமா இருக்கு. ஏன்னா ஸ்ரீவித்யா மேடம் கூட இந்த விஐபி படத்துல அண்ணன் விவேக்கோட மைண்ட் வாய்ஸ் வெளியே கேட்டுரும். அந்த மாதிரி ஏற்கனவே வேட்பாளரை தேர்வு பண்ணிட்டாங்கன்னு அவங்க சொல்லிட்டாங்க. அதனால இனிமேல் இன்டர்வியூ கிடையாது நினைக்கிறேன். ஏன்னா அங்க எப்படி பண்ணிருப்பாங்கன்னா கார்பரேட் கம்பெனி. அதனால வேலூர்ல துரைமுருகன் அண்ணாச்சி 4000 கோடி அடிச்சிருக்காரு, அவர் அங்க காசை கொடுத்துருவாரு ஓட்டுக்கு. திருச்சியில அண்ணாச்சி நேரு 2000 கோடி அடிச்சிருக்காரு, அங்க கொடுத்துருவாரு. இப்படி இவங்க எல்லாமே பிக்ஸ் பண்ணிருப்பாங்க. ஒரு 70-80 தொகுதிக்கு பிக்ஸ் பண்ண. அதைத்தான் விஜய் அண்ணா சொல்றாரு. அதான் மேடம் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த மைண்ட் வாய்ஸ் கேட்ட மாதிரி இருக்கு. ஆதாரம் அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டுருக்கலாமே சார், ஏன் தேர்தல் நேரத்துல மட்டும்? சரிதான், ஆளுநரை பாத்துறோம். இல்ல தேர்தல் நெருக்கத்துல தான் அந்த செயலை செய்றீங்க. இல்ல அதான் சொல்றேன், மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே கோபம் என்னன்னா அது அதிமுக ஆட்சியில இருக்கும்போது திமுக மீது வரும். திருச்சியில கேளுங்க மேடம், அமைச்சர் நேருவோட தம்பியோட கோல்மால பேங்க்ல போய் கண்டுபிடிக்க போக எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இவங்க இன்டர்வியூல எவ்வளவு ஏமாத்தி சம்பாரிச்சாங்கன்ட்டு இடி கேஸ் போட சொல்லி முதல்ல போடல போலீஸ், திரும்ப போட சொல்லும் போது டிஜிபிக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு. செந்தில் பாலாஜி வந்து இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் முன்வைப்பீங்களா? தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே, திமுக ஆட்சிக்கு 4 வருஷம் ஆக போகுது, பாஜக கூட்டணியில இருக்கீங்க, அப்ப பாஜக சொல்லி குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்கலாமே. 2 பேர் பேசுனீங்கன்னா 64,000 கோடியில இருந்து 500 கோடி 250 கோடி வரைக்கும் ஊழல். அதனால ஆட்சி மாற்றம் வந்தோன்னு நினைக்கிறது நடக்கும், குடிச்சு உள்ள போடுவாங்க. அதுதான் இப்ப. ஆமா, அதனால திமுக பயத்துல நடுக்கத்துல இருக்கிறாங்க. அந்த 4 லட்சம் கோடி ஊழல்ல நடுக்கத்துல இருக்கிறாங்க. தொண்டர்கள் என்ன செய்வாங்க, இவங்க பணம் எல்லாம் கொடுப்பாங்க. தொண்டன் போய் திமுக தொண்டன் சேர்க்க மாட்டான், திமுக தொண்டன் பணத்தை போய் சேர்க்க மாட்டான். ஏன்னா திமுக தோக்கும் அப்படின்னு அவனுக்கு தெரியும். பக்கத்து வீட்டுக்கார ஓட்டு போட மாட்டான்னு அவனுக்கு தெரியும், அவனே பணத்தை வச்சுக்கிடலாம். அதுதான் எனக்கு நடக்க போகுது. நீங்க வேணா பாருங்க, 2026ல என்டிஏ கூட்டணி எடப்பாடியார் தலைமையில வெற்றி பெறும், கூட்டணி ஆட்சி அமைக்கும். கூட்டணியின் ஆட்சி தெளிவா பாத்தீங்களா? அதனாலதான் ஒரு மறுபடியும் மென்ஷன் பண்ணி அண்டர்லைன் பண்ணி சொல்றாரு. திமுக விளையாடுது, இந்த தமிழை வச்சுதான் திமுக ஏமாத்திக்கிட்டு இருக்கு. அதிமுக பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்கும்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாரு. அமைச்சரவையில் இடம் கேட்கிறாரு. நீங்க செல்வ பெருந்தகை தலைவரா இருக்கலாம். ராகுல் காந்தி மனசாட்சி யாருன்னா மாணிக்கம் தாகூர் தான் தமிழ்நாட்டுல ராகுல் காந்தியோட மனசாட்சி. தெளிவா சொல்றாரு. அவரும் எம்பி அப்துல்லாவும் சண்டை போடுறாங்க, மாத்திமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால கூட்டணியை விட்டு வெளியே போகணும்ன்றத பெரும்பாலான காங்கிரஸ்காரங்களோட மாணிக்கம் தாகூர் அண்ணன் சவுக்கு சங்கர் மேட்டர்ல காப்பாற்றப்பட்டிருக்கிறார் செல்வ பெருந்தகை திமுகவால. இன்னொரு முக்கியமான தலைவரோட மரணத்துல அவருக்கு லிங்க் இருக்குன்னு செய்திகள் இருக்கிறது, காப்பாற்றப்பட்டிருக்கிறார். அதனால அவர் திமுக கூட்டணி விட்டு போகக்கூடாது இருக்கிறாரு. ஆட்சி 100 நாள் ஆட்சி மாற்றம் வருகிறது. நீங்க நினைக்கக்கூடிய விஷயம் உங்க மைண்ட் வாய்ஸ்ல நீங்க நினைச்சீங்கல்ல, பிடிச்சு உள்ள போட்டுருவாங்களான்னு, அது பூரா நடக்கும். மக்களோட குழப்பம் சார் அது.